திருகோணமலை மாவட்டம் தம்பலகாமம் கோவிலடி பகுதியில் நேற்று திங்கட்கிழமை மாலை சட்டவிரோதமாக ஆமைகளை கடத்த முயன்ற இளைஞன் ஒருவரை கந்தளாய் போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் ஆமைகளை சுற்றுலா விடுதிகளுக்கு பணத்திற்காக விற்று வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கந்தளாய் பிரிவு குற்றவியல் மற்றும் கொலை பிரிவினர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையில் சந்தேக நபர் வைத்திருந்த 6 ஆமைகளை போலீசார் மீட்டனர். மீட்கப்பட்ட ஆமைகளில் 3 பால் ஆமைகள் மற்றும் 3 கல் ஆமைகள் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் தம்பலகாமம் பகுதியை சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் என போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளார். சதுப்பு நிலங்கள் மற்றும் ஈரமான இடங்களில் வாழும் ஆமைகளை பிடித்து திருகோணமலையில் உள்ள பல்வேறு சுற்றுலா ஹோட்டல்களுக்கு பணத்திற்காக இவர் விற்று வந்துள்ளதாக கந்தளாய் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கைது நடவடிக்கையானது கந்தளாய் ஊழல் தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி இன்ஸ்பெக்டர் ஜி.கே. மஹிபா உள்ளிட்ட போலீஸ் குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் மீட்கப்பட்ட ஆமைகளும் மேலதிக விசாரணைகளுக்காக தம்பலகாமம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கந்தளாய் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் கந்தளாய் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இந்த சம்பவம் குறித்து தம்பலகாமம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.